பாகிஸ்தானில் இருந்து 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் திடீரென புறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளில்லா பயணிகள் விமானங்களை இயக்கி குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா பாகிஸ்தான் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. வணிக வான்பரப்பை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாக இந்திய வெளியுறவுத்துறை இன்றைக்கு குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி விமானங்களை பறக்க விட்டு அதுக்கப்புறமா ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமா அப்படின்ற விஷயங்களும் கூட இதில் வெளிவந்திருக்கிறது. தொடர்ந்து திரு ஆசீர்வாதமாச்சாரி, இந்த 10 விமானங்கள் கிளம்பியிருக்கு அப்படின்றதுல ஒரு சஸ்பெக்ட் ஏதோ ஒரு செய்தி இருக்கதா பார்க்குறீங்களா? விவரங்கள். அதாவது இது அவங்க அதுக்குள்ளார வந்து அது பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார யாராவது பயணிகள் இருக்கிறாங்களா, அல்லது பாகிஸ்தானோடைய ராணுவ தளபதி, அவங்களுடைய ஜனாதிபதி, பிரதமர் அவங்க வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு ஏதாவது தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்களா, இது மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து நிலவி வருகிறது. ஏன்னா வந்து முக்கியமான இது மாதிரியான ஒரு சமயத்துல நிரஞ்சன் சொன்னார் இல்லைங்களா, அவங்க பாகிஸ்தான்கிட்ட வந்து சப்ளை கிடையாது, பணம் கிடையாது, ஈவன் வந்து அவங்களுடைய ஆட்கள், அதாவது ராணுவ வீரர்கள் கூட பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறத விட 25% கூட அவங்கள்ட்ட கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படியாப்பட்ட ஒரு போர் முழுசா அளவுக்கு வந்துருச்சுன்னா பாகிஸ்தான் வந்து 2-3 நாளுக்கு விட தாங்காத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து இது மாதிரியான டாக்டிக்ஸ் ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத பார்க்கணும். அந்த விமானங்கள் எதை நோக்கி வருகிறது? இந்தியாவை நோக்கி வருகிறதா அல்லது வேறு எங்கேயாவது பயணப்படுகிறதா அப்படின்றத ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர். ஏன்னா நம்மளும் இந்த ரேடாரை நம்ம அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்துக்கு 2 விமானங்கள் வந்துட்டு இருக்கு. ஏர் ப்ளூ வகையை சேர்ந்த துபாயிலிருந்து இஸ்லாமாபாத் வரக்கூடிய விமானத்தை நம்ம பார்க்குறோம். கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத் வரக்கூடிய ஏர் சயல் அப்படின்ற பாகிஸ்தான் விமானத்தை பார்க்குறோம். அதே போல் பாகிஸ்தானுடைய லாகூரை நோக்கி வரக்கூடிய ஒரு விமானம் கராச்சியில் இருந்து வருது. ஆனால் அது லாகூர் பக்கத்தில் வருது, எங்கே வருது அப்படின்ற தகவல் தெரியாமல் இருக்குது. அதே போல் கராச்சியிலிருந்து லாகூருக்கு இன்னொரு விமானம், அது ஏர் ப்ளூ அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த விமானம், அதையும் நம்ம பார்க்க முடிகிறது.